ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ராகவன் ராமச்சந்திரன் எல்லாரும் சேர்ந்து கண்மணியோட பேரில் ஒரு கடையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ராணியும் இந்த பூஜையில எல்லாம் கண்டிப்பாக இந்த வீராவும் மாறனும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லும்போது, ஒரு கட்டத்தில் இன்னொரு பக்கம் வீராவுக்கு அவங்களோட ஆஃபீஸர் வேலைக்கே ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயல் நடக்கும்போது, நம்ம மாறன் செம அதிரடியாக வந்து வீராவுக்கு ஆதரவாக இருந்து ராணியை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ராணியும் என்னதான் இந்த மாறனுக்கு மேல பழிய போட்டாலும் கடைசி நேரத்துல வந்து சொதப்பிட்டு இதை வந்து சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது இந்த வீராவோட வேலைக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ராமச்சந்திரனும் ராகவன் எத்தனை நாள் தான் இப்படியே இருந்துட்டு இருக்க முடியும், பேசாம ராகவனுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு கடையை ஆரம்பிச்சுட்டு கொடுத்தா என்னவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமச்சந்திரனுக்கு ஒரு எண்ணம் வருது. அப்போ ராமச்சந்திரன் எல்லாரும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம மாறனும் வராங்க. அந்த சமயத்தில் நம்ம வள்ளியம்மையும் மாறவா வந்து நீயும் சேர்ந்து சாப்பிடு அப்படி சொல்லும்போது, ராமச்சந்திரன் அதில் எதிர்த்து நிற்கும் போது மாறனும் இல்லை வள்ளியத்தை, நான் வந்து இங்கே நிற்கிறேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன், எனக்கு இன்னும் பசிக்கலை அப்படி சொல்லிட்டு மாறனும் அது பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ராமச்சந்திரனும் குடும்பமாக சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு இப்படியெல்லாம் சாப்பிட்டு இப்படி சந்தோஷமாக இருந்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆயிட்டு, எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் எல்லாருமே ஏற்றுப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி நம்ம ராமச்சந்திரனும் பேசாம கண்மணியோட பேர்லயே ஒரு கடையை ஆரம்பிச்சா என்னவா அப்படி கேட்கும்போது, இதை கேட்ட வள்ளியம்மை எல்லாருமே சந்தோஷம் ஆகுறாங்க. வீராவும் இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு மாமா, இது மட்டும் நல்லபடியா செயலுக்கு வந்துச்சுன்னா சந்தோஷம்தான், ராகவன் மாமாவும் அந்த கடையை பார்த்துப்பாங்கல்ல, எல்லாரும் வீட்டில் சும்மா இருந்த மாதிரி இருக்காதே அப்படின்னு சொல்லி நம்ம வீராவும் சொல்லும்போது, புஷ்பாவும் அந்த இடத்துல இதெல்லாம் சரியாக தான் இருக்குது, எப்படியாவது இதில் பிளான் பண்ணணுமே, எதுக்கு கடையை கண்மணியோட பேரில் எல்லாம் வச்சுட்டு இருக்குது, ஏற்கனவே தான் கண்மணி வந்து இந்த இடத்துல இல்லையே, இந்த ராகுனோட மனசை மாற்றி எப்படியாவது கண்மணியோட இடத்துல நம்ம பிடிச்சிடலான்னு பார்த்தா ஒரு நாளும் கண்மணியை ஞாபகப்படுத்த மாதிரி ஒரு செயலை நடத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா மனசுக்குள்ளே என்னதான் தோணினாலும் அதை வெளிக்காட்டாமல் இருந்துட்டு இருக்காங்க. சரி என்னன்னு பார்க்கலாம். அதில் வேற நாளைக்கு வீராவோட ஆஃபீஸில் கண்டிப்பாக வந்து வீரா வந்து அந்த இடத்துல நின்று ஆகணுமே, ஏதோ கலெக்டர் ஆஃபீஸில் மினிஸ்டர் வராங்கன்னு சொன்னாங்க, அந்த சமயத்தில் வேற வீரா நிற்கணும், இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது வீராவை அங்கே போக விடாமல் தடுத்துட வேண்டியதான் அப்படி சொல்லும்போது, நம்ம வீரா கிட்ட ராமச்சந்திரன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னம்மா வீரா நாளைக்கு அதுக்கான வேலைகளில் ஈடுபடலாம் தானே, நாளைக்கு நீங்கள் பூஜை வைக்கும் போது இருப்பதானே அப்படி கேட்கும்போது, நம்ம வீராவும் இல்லை மாமா நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் மினிஸ்டர் வர்றது மாதிரி ஒரு செயல் நடக்க போகுது, அதனால கண்டிப்பாக நான் போயே ஆகணும் அப்படி சொன்ன உடனே புஷ்பாவும் இது வந்து நடக்கவே கூடாது, என்ன செய்யறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சு அப்படி நம்ம வீரா கிட்ட, என்ன வீரா உன்னோட அக்கா கண்மணிக்கு மேலே எப்போவுமே பாசமாக இருந்துட்டு இருப்ப, எப்படியாவது அக்கா அக்கான்னு சொல்லிட்டு எப்பவும் உருகிட்டே இருப்ப, இன்னைக்கு என்ன உன் அக்காவோட பேரில் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறோம், அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீ நிற்காம இருக்க முடியுமா, உனக்கு வந்து உன்னோட வேலை தான் முக்கியமாக போச்சா, உன்னோட குடும்பத்துக்காக நீ ஒரு நாள் கொஞ்சம் நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம புஷ்பா வந்து வீரா கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது, ராமச்சந்திரனும் ஆமாம் வீரா நீ நின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்ல, குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது நீ மட்டும் இல்லைன்னா அது எப்படிம்மா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வீராவுக்கு அதில் தடுக்கவே முடியலை, என்ன செய்யறது, என்ன சொன்னாலுமே இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் சரி மாமா நாளைக்கு நான் கலந்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது அதை கேட்டுட்டு இருந்தால் புஷ்பாவுக்கு சந்தோஷம் ஆகிடுது. இந்த சந்தோஷமான விஷயத்த இப்போவே ஆதித்யா கிட்டே நம்ம சொல்லியே ஆகணும், நம்ம போட்ட பிளானில் சரியாட்டு வீரா சிக்கிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்ட ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் வீரா வந்து வீட்டில் தான் இருக்க போகிறா, அதுக்கப்புறமா கலெக்டர் பொறுப்பு எல்லாமே அவளுக்கு போக போகுது, மினிஸ்டர் வரும்போது கண்டிப்பாக வீரா அந்த இடத்துல நின்னாகணும்ல, அந்த சமயத்தில் தான் இங்கே வீட்டில் விசேஷமும் வச்சுருக்கு, அதனால் அவளோட அக்கா பேரில் கடை ஆரம்பிக்கனால கண்டிப்பாக வீரா வீட்டில் தான் நிற்க போகிறா அப்படிங்கிற மாதிரி ஆதிக்கிட்ட சொல்லும்போது, ஆதியும் எப்பவும் போல் சொதப்பிடாமல் இந்த வாட்டியாவது பிளானை நல்லபடியாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம புஷ்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம வீராவுக்கும் ஃபோன் கால் வருது, கரெக்டான சமயத்தில் வந்துடுவீங்க தானே மேடம், உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டே இருக்கோம், மினிஸ்டர் வேறு அந்த சமயத்தில் வந்துடுவாங்க அப்படி சொல்லும்போது வீராவுக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது, என்ன செய்கிறது வீட்லேயும் இப்படி வேலைகள் இருந்துட்டு இருக்கும்போது நம்மளால் கரெக்டான சமயத்துக்கு போக முடியாது அப்படி சொல்லிட்டு பதட்டம் ஆகிடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா வீராவோட செயல் ஒவ்வொன்றையும் கண்காணிச்சிட்டே இருக்காங்க, எப்படியாவது வீரா வந்து இந்த வீட்டில் தான் இருக்கணும், வீட்டில் இவ்வளோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம புஷ்பா ஒரு பிளானை
போடுறாங்க. ராமச்சந்திரன், ராகவன் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. ராகவனும் கண்மணியோட ஞாபகமாவே இருந்துட்டு இருக்காங்க. கண்மணிக்காக நம்ம இப்படி ஒரு வேலையை செய்ய போறோம். கண்மணி அவ உயிரோட இருந்த காலத்துல நம்ம இந்த கடையில முதலாளியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தா, அதே மாதிரி நம்ம ஒரு செயலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ராகவன் சந்தோஷத்துல இருக்கும்போது, கனியும் ராகவனும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இருந்த நம்ம வள்ளியம்மையும் சந்தோஷப்பட்டு மாறங்கிட்ட வந்து, மாறா எத்தனை நாளா ராகவனும் கனியும் இந்த மாதிரி பேச மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தேன். இப்போ இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்குடா. இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, புஷ்பாவும் அந்த இடத்துல நல்லவங்க மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கனிக்கு என்னெல்லாமோ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாமல் கண்மணியோட பேர்லேயே கடை ஆரம்பிக்கிறதுக்கு உள்ள பூஜைகள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து நம்ம புஷ்பாவும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வள்ளியம்மா கவனிச்சுட்டு புஷ்பாவும் ரொம்பவே பொறுப்பாக தான் இருக்கா. இப்படி ஒரு பொண்ணு மருமகளாக அமைஞ்சதும் ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீரா பயங்கர டென்ஷனில் இருக்கிறத கவனிச்சு நம்ம மாறணும் வீரா கிட்ட வந்து, என்ன வீரா உன்னை பார்க்கும்போதே சரியில்லையே, ஏதாவது நினச்சி குழம்பிட்டே இருக்க மாதிரி இருக்கு, என்ன விஷயம் எதுனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராவும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. சரி குடும்பத்தில் எல்லாரும் இருக்காங்களே, இந்த சமயத்தில் நம்ம எதுவுமே பேச முடியாது சொல்லிட்டு மாறங்கிட்ட வா மாறா மொட்டை மாடிக்கு போகலாம், அதில் உனக்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறங்கிட்ட வீராவும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மினிஸ்டர் வந்து இன்னைக்கு வராங்களாம், இந்த சமயத்தில் நான் அங்கே வந்து இருந்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாறணும், இவ்வளோதான் விஷயமா, நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன், எப்படியாவது உனக்கு அந்த டைமில் இருக்கணும் அவ்வளோதானே, கரெக்டான சமயத்தில் நீ அந்த இடத்துல இருப்பேன், மாறன் தான் வாக்குறுதி உனக்கு கொடுக்குறானே, என்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராவும் சரி மாறா உன்னை தான் நான் நம்பியிருக்கேன்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புஷ்பாவும் எப்படியாவது இந்த வீரா வந்து வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துன்னு சொல்லிட்டு வீராவுக்கு ஒவ்வொரு வேலையும் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாறனும் வீரா கிட்ட வந்து, வீரா கரெக்டான சமயம் ஆயிட்டு வா நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வீராவை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து மலர் கால் பண்ணுறாங்க, அக்கா இங்கே வந்து மினிஸ்டர் வந்தாச்சு, நீங்கள் வந்த பிறகு தான் எல்லாருக்குமே இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு வச்சுருக்காங்க, சீக்கிரமாக வாங்கக்கா அப்படி சொல்லும்போது நம்ம வீராவுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. நம்ம மாறன் செம மாதம் வீராவை அந்த இடத்துல விடுறாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் செமையாட்டு நம்ம வீராவுக்கு முன்னிலையில் எல்லாமே சிறப்பாட்டே நடக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆதித்யா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னாச்சு, வீரா எப்படி இங்கே வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி உடனே நம்ம புஷ்பா கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன அங்கே வீட்டில் பண்ணிகிட்ருக்க, இங்கே வீரா வந்து கலெக்டர் ஆஃபீஸில் எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்கா அப்படின்னு கேட்கும்போது புஷ்பா அப்படி அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, இந்த வீரா வீட்டுக்குள்ளே தான் இருந்துட்டுருக்கா, அப்படி இருக்கும்போது எப்படி அங்கே வந்திருக்க முடியும், ஒழுங்கு மரியாதையா அங்கே வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம புஷ்பாவும் வீரா இங்கே தானே இருந்தாலும் சொல்லிட்டு வீராவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வீராவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே புஷ்பா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் முன்னாடியும், பார்த்தீங்களா கண்மணியோட பேரில் தான் நீங்கள் கடையை ஆரம்பிக்க போகிறீங்க, அதுக்காக எவ்வளோ வேலைகள்லாம் செய்துட்டு இருக்கீங்க வீட்டில், இந்த சமயத்தில் அந்த வீராவுக்கு எல்லாரை விட அவளோட கலெக்டர் வேலை தான் முக்கியமாக போச்சு, பாருங்கள் இப்போ வீட்டில் இல்லை பாருங்கள் அப்படி சொல்லும்போது வள்ளியம்மையோ என்ன பேசுகிற நீ, கண்டிப்பாக வீரா எல்லாம் போயிருக்கவே மாட்டா, வீரா இங்கே தான் இருப்பா, அவள் தான் நம்மகிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காளே அப்படின்னு சொன்னபோது நம்ம ராமச்சந்திரன் எல்லாருமே சேர்ந்து வீராவை தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறன் செம மாசா யாருக்கும் தெரியாமல் வீராவை ஒரு இடத்துல விடுறாங்க. செமையாட்டு இங்கே புஷ்பெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது மாறன் வந்து வாசலில் வரும்போது வள்ளியம்மையும் மாறன் கிட்ட வந்து, வீரா எங்கே போனா, வீட்டில் எங்கே தேடி காணல அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக கனி பேசுகிறாங்க. இந்த வீரா இந்த ஸ்டோர் ரூமில் தான் வரா, அவளை நீங்கள் கவனிக்கலையான்னு சொல்லிட்டு கனி சொல்லும்போது அதை கேட்டு புஷ்பா செம அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வீராவும் மாறனும் சேர்ந்து புஷ்பாவை ஏமாற்றி செம மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம்.